ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ஹெல்த்தியான மில்லட்டில் வாங்கிபாத் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மில்லட் எப்படி உதிரியாக குக் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கப்புக்கு 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய். அப்போது நமக்கு சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். வரகரிசியை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுருந்த அரிசியை கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா அரிசியுமே இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம். இது 7 மினிட்ஸ் மட்டும் வெந்தாலே போதுமானது. இது ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம இன்னொரு பக்கத்தில் வாங்கிபாத் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி விதை 2 ஸ்பூன். இது 3ஐயும் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, மிளகாய் வத்தல் 6, 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாம் வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு எல்லாமே வறுபட்டதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் சேர்த்து இது மேலும் ஒரு 30 செகண்ட்க்கு மட்டும் வறுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி செய்யும்போது தேங்காவை தனியாக நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ மில்லட் நல்லா வெந்துருச்சு. மூடியை திறந்துட்டு இதை நீங்கள் இப்போமே சூடாக இருக்கும் போதேவும் கரண்டி போட்டுற வேண்டாம். இதை அப்படியே விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி மொத்தமாக தான் இருக்கும். பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஆற விடும்போது அதில் உள்ள தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகி நல்லா நமக்கு உதிரியாக கிடச்சிரும். சாதம் ரெடி ஆயிடுச்சு, பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் வதக்கிடலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா தாளிச்சிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது 2ஐயுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கும் போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். புளி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த வாங்கிபாத் பொடியை இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா கத்திரிக்காய் ரெடி ஆயிரும். பொடி முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மில்லட்டை வேக வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் கத்திரிக்காய் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சுலபமாக லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுத்துட முடியும். சாதத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்க பிடிக்கலைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடியும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்ததையும் சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய்யில் முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கி சேர்த்துட்டிங்க அப்படின்னா மில்லட்டில் வாங்கிபாத் ரெடி. ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான, சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் பச்சடி கூட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.